Hi my dears. So resistor வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அக்கா ராஜ்கோல்ட் அண்ட் சிங் யூஸ் பண்ணும்போது டிசைன்ஸும் லைன்ஸும் வந்து திக்காக வருதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. பின்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் வந்து 1/2 inch அளவுக்கு 2 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து நான் பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செல்லோ டேப் வந்து டிப்புக்கு கீழே ரொட்டேட் பண்ணி கொண்டு வாங்க. அண்ட் செகண்ட் செல்லோ டேப் 1/2 inch அளவுக்கு எடுத்து டிப்புக்கு மேலே சுற்றணும். ஸோ நான் உங்களுக்கு பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொட்டேட் பண்ணும்போது பொறுமையாக ரொட்டேட் பண்ணுங்கள். 2 ஃபிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது அந்த டிப்பும் அந்த செல்லோ டேப் டிப்பும் வந்து போல்டாக வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக சுற்றும் போது மட்டும்தான் தின்னாக வரும். ஸோ ஏன் அந்த வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக வரலை அப்படின்னா, நான் டஸ்ட் பண்ணலை. பின்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டிஷ்யூ பேப்பரை எடுத்து கோன் வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் டஸ்ட் பண்ணால் தான் அந்த பிளாக்ஸ்லாம் வந்து அடைச்சிட்ருக்கும். அது வந்து கரெக்டாக ஒரு ஃப்ளோ வரணுன்னா நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக ஃப்ளோவில் வரும். அண்ட் இது வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக போகும்போது நீங்கள் ஓனாக கோன் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ.